ஓம் சக்தி. அருள்மிகு லலிதா செல்வாம்பிகையம்மன் அருள் ஆசையுடன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது 2026 தமிழ் மாத மாசி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் 13/2/2026 முதல் 14/3/2026 வரையிலான ஒரு மாத ராசி பலன்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்லாதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேஷ ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாகிய சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். தடைகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். அயல் நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும். மக்கள் செல்வாக்கு உயரும். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். கையிருப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். விநாயகர் வழிபாடு மேலும் நற்பணங்களை அதிகரிக்கும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி புதன் சூரியனுடன் இணைந்து 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகி இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு மனதிற்கு திருப்தியான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பணி நிரந்தரம் உண்டாகும். ஊதிய உயர்வும் கிடைக்கும். புதிய பொருள் ஒன்றினை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்து வருவதால் உங்களுக்கு அபரிமிதமான வருமானம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு ஏற்படும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் பாக்கி உங்கள் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தகுந்த வளர்ச்சியை தரும். கடக ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி செவ்வாய் 7ஆம் இடமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் கோச்சார அடிப்படையிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் பின்னடைவு ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நெருக்கடியும் அலைச்சல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையினை கேட்டு அதன்படி நடப்பது நன்மை பயக்கும். வீடு, சொத்து ஏதாவது வாங்கும் யோசனை இருந்தால் அதில் தீர விசாரித்து ஈடுபட வேண்டும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது. பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக பணியாளர்களை, உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பைரவர் வழிபாடு பல மடங்கு தீமைகளை விரட்டும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் பிறக்கும். இருந்தாலும் கேது ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாகும். நண்பர்களுக்கிடையே விரிசல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யலாம். இப்பொழுதைக்கு அது மிகச்சிறந்த பலன்களை தரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் அனுகூல வகையில் இல்லாததால் எதிலும் எச்சரிக்கை மற்றும் நிதானம் அவசியம் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். நட்புகளால் சங்கடங்கள் ஏற்படும்.
புதிய முயற்சிகளை இப்போதைக்கு செய்யாமல் இருப்பது நல்லது. மகாலட்சுமி வழிபாடு மறைமுக எதிர்ப்புகளை வென்று மகிழ்ச்சியை தரும். கன்னி ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால், சூரியன் 6ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், எதிர்ப்புகள் எல்லாம் பறந்தோடிவிடும். தொழில் வியாபாரங்களில் உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். சொந்த வீடு, வாகனம் வாங்கும் முயற்சிகள் ஈடேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும். மருத்துவ செலவு குறையும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் சென்று விடுவார்கள். உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். பொன் வெள்ளி பொருட்களை வாங்குவீர்கள். செல்வாக்கு மதிப்பு உயரும். காமாட்சி அம்மன் வழிபாடு கஷ்டங்களை எல்லாம் வராமல் தடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சனி பகவான் 6ஆம் இடம். துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்திலும், தனாதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்வதால் எடுத்த காரியங்களில் அலைச்சல்களும் திரிச்சல்களும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். வியாபாரம் தொழிலில் பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சொத்து வீடு வாங்கும் முயற்சிகள் இந்த மாதம் தள்ளி வைக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். சங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் வாக்குவாதம் இல்லாமல் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். நரசிம்மர் வழிபாடு நற்பலன்களை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் 8ஆம் இடம் அஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்வதால், மேலும் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் நீங்கும். ஆரோக்கியம் சீராகும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை நடைபெறும். தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். அதனால் வருமானமும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த முன்னேற்றத்தினை தரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், கேது 9ஆம் இடம் சஞ்சாரம் செய்வதாலும் மனதில் நினைக்கும் விஷயங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து முதலீடுகள் செய்வதை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சனி பகவானால் அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் சூழல் சிலருக்கு நிகழும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். விநாயகர் வழிபாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தினை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால், உடன் சூரியனும் இணைந்து இருப்பதால் மனதில் குழப்பங்கள் மற்றும் ஒரு தெளிவற்ற நிலை ஏற்படும். உங்களுடைய பேச்சினால் சில சங்கடங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எப்போதும் போலதான் இருக்கும். எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் தற்போதைய நிலையே தொடரும். சில மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். நினைப்பதும் நடப்பதும் வேறு வேறாக இருக்கும். யாரையும் நம்பி புதிய காரியங்களை ஒப்படைக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திலும்
கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் பின்னடைவுதான் இருக்கும். சிவபெருமான் வழிபாடு சிக்கல்களை நீக்கும். கும்பம். கும்பராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே சூரியனுடன் இணைந்தும் சுக்கிரனுடன் இணைந்தும் ராகுவுடன் இணைந்தும் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் செலவுகள் அதிகரிக்கும். அதனை நல்ல சுப செலவுகளாக செய்து கொள்ள வேண்டும். நண்பர்களுக்கிடையே இடைவெளி ஏற்படும். புதிய நபர்களால் சங்கடங்கள் ஏற்படும். ஜென்ம ராகு ஆசைகளை தூண்டிவிடுவார். அதனால் செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அதன் மூலம் மன அமைதி, மன மகிழ்ச்சி கிடைக்கும். யாரிடமும் நம்பி உங்களுடைய முக்கிய பணிகளை ஒப்படைக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கவும். துர்க்கை வழிபாடு துன்பத்தை நீக்கும். மீனம். மீனராசி அன்பர்களுக்கு தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம். இதனால் கையில் உள்ள பணம் கரையும். வீண் செலவுகள் ஏற்படும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் உள்ளதால் குடும்பத்தில் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். புதிய முதலீடுகளை இப்போதைக்கு மேற்கொள்ளக்கூடாது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இப்போதைக்கு உள்ள நிலையை தொடர்ந்து மெயின்டைன் செய்வது நல்லது. பண விஷயங்களில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடி ஏற்படும். உடல் நலம் சீராகும். ஜென்ம சனியால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். பொருள் சேர்க்கை இருக்கும். பெருமாள் வழிபாடு பெருமளவில் நன்மைகளை தரும். நன்றி.